Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல நான் ஆல்ரெடி ஆஸ்கருக்கு வந்து நாமினேட்டான 8-9 படங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணேன். அதே மாதிரி வந்து ஆஸ்கர் ப்ரெடிக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ ஆஸ்கர் அவார்ட் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போ நான் பண்ண ப்ரெடிக்ஷன் அண்ட் வின்னர்ஸோட ஒரு சின்ன ஒரு அரசல் தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆஸ்கர் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் வின்னர்ஸ் 2017. ரைட், கிட்டத்தட்ட வந்து 24 கேட்டகரிஸ். அதில் நான் தொடாத கேட்டகரி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம், பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம், ஆஸ் வெல் அஸ் த பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம். இது மூணுக்கு மட்டும் நான் வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணலை. அப்பார்ட் ஃப்ரம் தட் இருக்கிற 21 கேட்டகரிஸை நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வின் பண்ணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் சான்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு அதில் சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தேன். அன்பிலீவபிளி கிட்டத்தட்ட வந்து 21 ப்ரெடிக்ஷன்ஸ் நான் பண்ணியிருந்தேன். அதில் 3 மிஸ், டோட்டலி மிஸ். 3 வந்து டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. 3 கேட்டகரி வந்து எதுவுமே நான் ப்ரெடிக்ட் பண்ணது எதுவுமே அதில் வாங்கலை. அதை தவிர்த்து மற்ற 18ல் 9 ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு 3 படம், இந்த 3 படத்தில் முதலுக்கு ஒரு வாய்ப்பு எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன், ரெண்டாவதுக்கு ஒரு, மூணாவதுக்குள்ள அப்படின்ற ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது வாய்ப்பு கிடைக்கலனால ரெண்டாவது மூணாவது நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. அது மட்டும் 9 அப்படி ப்ரெடிக்ட் பண்ணதில் 9 ப்ரெடிக்ஷன்ஸில் ப்ரெடிக்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட 18 ப்ரெடிக்ஷன்ஸில் 9 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. 9 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அதை தவிர்த்து இன்னொரு 9 எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கும் நிச்சயமாக சொல்லப்பட்ட அந்த 9மே அவார்டு வாங்கப்பட்டிருக்கு. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி, மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக்சருக்கு இதுதான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வாங்கினது மிகப்பெரிய திருப்தி. அது நிறைய குழப்பங்கள் நடந்தது, சொல்றது அப்புறம் பேசலாம். ரைட், இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணதில் வாங்கவே வாங்கலை அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் பண்ணியிருந்தேன். எஸ், மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங்க்கு மொத்தம் 3 படம் நாமினியாக இருந்தது. எ மேன் கால்ட் ஓவே, ஸ்டார்டட் பிஹாண்ட் அண்ட் சூசைட் ஸ்குவாட். நான் வந்து எ மேன் கால்ட் ஓ வாங்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டட் பிஹாண்ட். பட் யாருமே எதிர்பார்க்க விதமாக சூசைட் ஸ்குவாட் வாவ் வாங்கியிருந்தது. எதிரே பார்க்கல நான் சூசைட் ஸ்குவாடுக்கு தான் வந்து பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இட் ஹஸ் பின் கான், சரியா இதுவாகல. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தேன். காஸ்டியூம் டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இது பண்ணது வந்து லாலா லேண்டுக்கு போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஜாக்கி போகலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளாரன்ஸ் ஃபாஸ்டர் ஜெங்கின்ஸ் போகலான்னு சொன்னேன். 3க்குமே கிடைக்கல. அதை தாண்டி இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க, சாரி, ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அப்படின்ற படத்துக்கு வந்து அவார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் எதிர்பார்க்காத ஒன்று. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரி அடிச்சு சொன்னேன் ஃபைவ் லிட்டர்ஸிக்கு சான்ஸ் அதிகம், அப்படி இல்லைன்னா 13, அதுவும் ஒன்றுனா ஐ எம் நாட் யுவர் நிக்ரோ. பட் அது எல்லாமே இல்லை. தவிடுபடியாக்கி ஹோஜே அப்படின்ற படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 3 படமே மிஸ் ஆயிடுச்சுன்னு ப்ரெடிக்ட் பண்ணதில். ஸோ என்னோட சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எது வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா லாலா லேண்டுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது இல்லைன்னா எல்ஹார் ஐ வாட்டர், அப்படியும் இல்லைன்னா மேன்செஸ்டர் பை த சீக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேன்செஸ்டர் பை த சி பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு அவார்டு வாங்கியிருக்கு. ரெண்டாவது பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னது லயனுக்கு அதிக வாய்ப்புகள். அப்படி லயன் கொடுக்கப்படவில்லை என்றால் அரைவலுக்கு போகலாம். ஸோ அதுவும் இல்லைன்னா மூன்லைட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூன்லைட்டுக்கு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு. நெக்ஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் நான் சொன்னது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டெஃபினெட்லி லாட் ஆஃப் சான்ஸ் சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஜங்கிள் புக் போகலாம். ஸோ அதுவும் இல்லைன்னா கூபோ அந்த 2 ஸ்ட்ரிங்ஸ் போகலாம்னு சொன்னேன். பட் ஜங்கிள் புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் சொல்லிடுறேன், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு மேன்செஸ்டர் பை த சீ கொடுத்துருக்காங்க. அதோட வின்னர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கென்னத் லோனர்கன். இஸ் த ரைட்டர் அண்ட் டைரக்டர். அவர் இது வரைக்கும் 4 நாமினியா இருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் வின் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு மேன்செஸ்டர் பை த சீ படத்துக்காக. நெக்ஸ்ட் பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு மூன்லைட் படம் வாங்கியிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நாமினி அண்ட் ஃபர்ஸ்ட் வின் ஃபார் பேரி ஜெர்கின்ஸ் அண்ட் டேரல் அல்வின் மெக்கார்னி. அவங்க 2 பேர் சேர்ந்து திரைக்கதை அமைச்சிருக்காங்க. அதில் வந்து பேரி ஜெர்கின்ஸ் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் 2. அடுத்தது விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு ஜங்கிள் புக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜங்கிள் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் வின்னிங், ஆனால் தாண்டி 3 டைம்ஸ் நாமினி ஆயிருக்காரு. யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் லெகட், ஆடம் பெல்டே அண்ட் ஹான்ரி ஜோன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டான் லெமன். ஸோ அடுத்தது என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸில் சவுண்ட் மிக்சிங்க்கு நான் சொல்லியிருந்தேன் அரைவல்க்கு வாய்ப்பு அதிகம், அப்படி இல்லைன்னா லாலா லேண்ட். ஸோ அதுவும் இல்லைன்னா ஆக்ஸா ரிட்ஜ் சொல்லியிருந்தேன். ஸோ சவுண்ட் மிக்சிங்க்கு ஆக்ஸா ரிட்ஜுக்கு அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சவுண்ட் மிக்சிங் யார் வாங்கியிருக்காங்கன்னா கெவின் ஓகானல், ஹாண்டி ரைட், ராபர்ட் மெக்கன்சி அண்ட் பீட்டர் கிரேஸ், இவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெனிஸ் வில்லனோவ் சொல்லியிருந்தேன் வாய்ப்பு அதிகம்னு. அதே மாதிரி டேமியன் செசில் இருந்தார்.
for La La Land as well as Barry Jenkins for Moonlight இருந்தாப்புல. But I was been predicted 60% for Denis Villeneuve. அப்படி இல்லைனா டேமியன் செசில் இல்லை பேரி ஜென்கின்ஸ் சொல்லியிருந்தேன். பட் டேமியன் செசில் ஃபார் லா லா லேண்ட் ஃபார் பெஸ்ட் டைரக்ஷன் அவார்டு வாங்கியிருந்தார். நெக்ஸ்ட் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அரைவல் வாய்ப்பு அதிகம் சொன்னேன். அதே மாதிரி லா லா லேண்டும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். as well as அப்படி இல்லைனா லயனுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். பட் அரைவல் லா லா லேண்ட் 50-50 சொல்லியிருந்தேன். இது ரெண்டுத்துல எனி டைம் எனிதிங் வேணா நாமினி ஆகலாம், எது வேணா அவார்டு வின் பண்ணலாம்னு சொன்னேன். பட் லா லா லேண்டுக்கு லினஸ் சாண்ட்ரென் அவருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க சினிமாட்டோகிராஃபிக்கு. as well as சொல்ல மாட்டேன் டைரக்ஷன் டேமியன் செசிலுக்கு வந்து this is the first nominee and first win for Damien Chazelle for La La Land டைரக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் மை லைஃப் as Zucchiniக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சொன்னேன். அப்படி இல்லைனா கூபோ அந்த 2 strings, அதுவும் இல்லைனா ஜுட்டோபியான்னு சொல்லியிருந்தேன். பட் நான் ஜுட்டோபியா எதிர்பார்க்கல, ஜுட்டோபியா நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே ஜுட்டோபியா இஸ் வெரி குட் ஸ்டோரி, அதில் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இது இந்த அளவுக்கு ரீச் இருக்குமா? ஏன்னா மை லைஃப் சுக்கினி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லியிருந்தாரு தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். பட் ஒருவேளை அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நினைச்சேன். பட் இது எல்லாமே தவிடு போய் ஆக்கி சுட்டோபியா as one the best animated feature film நான் ப்ரெடிக்ட் பண்ணதுல இருக்கு சுட்டோபியா. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஆக்டர் என்ன சப்போர்ட்டிங் ரோலை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணது லூகாஸ் எட்ஜஸ் ஃபார் மேன்செஸ்டர் பை தி சீ 75% ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அப்படி இல்லைனா மகரேஷாலா அலி ஃபார் மூன்லைட், அதுவும் இல்லைனா தேவ் பட்டேல் சொல்லியிருந்தேன். எனக்கு மகரேஷாலா ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவரோட பார்ட் ரொம்ப கம்மி, only 40 minutes தான். பட் லூகாஸ் எட்ஜஸ் படம் ஃபுல்லா வந்திருந்தார். ஸோ அதை வைத்து நான் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணும் போது இவருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைச்சேன். பட் இதெல்லாம் உடச்சி மகரேஷாலா அலிக்கு மூன்லைட்டுக்கு கொடுக்கப்பட்டது. as well as he is in my prediction too. சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல இருக்கார். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் a leading, அவருக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமினி அண்ட் ஃபர்ஸ்ட் வின் ஃபார் மகரேஷாலா அலி. ஓகே, ஆக்ட்ரஸ் இன் a leading ரோல் பாத்தீங்கன்னா இசபெல்லா ஹூப்பர்ட் ஃபார் ஹெல்லி. இது 95% வாங்கியே தீரணும் அப்படின்ற ரொம்ப ஒரு அங்கனம் கட்டி நான் சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஈமா ஸ்டோன் 5% சான்ஸ் லா லா லேண்டுக்காக சொன்னேன். அப்படியே கொடுக்க பண்ண லவ்விங் ஃபார் ரூத் நெகாக சொன்னேன். பட் ஈமா ஸ்டோன் ஃபார் லா லா லேண்ட் இந்த படத்துக்காக வாங்கியிருந்தாங்க. செகண்ட் டைம் நாமினி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ்கார். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரையில் இதுல வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை, ஒரு முரண்பாடு தான் அதிகம். ஏன்னா ஹெல்டி வந்து ஒரு பிரெஞ்சு பிலிம்ன்றதுனால நிறைய பேர் போய் பார்க்கவே என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஊருக்கு போன எமா ஸ்டோன் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப முகபாவனை ரொம்ப நிர்வா பண்ணாங்க அப்படின்றதுக்காக கூட ஓட் பண்ணிருக்கலாம். ஆனால் டெஃபினட்டா ஹெல்டி போய் வாங்கி பாருங்க. ஒரு 62-61 வயது பெண்மணி இசபெல்லா ஹூப்பர்ட் பவர்ஃபுல்லா பண்ணிருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ். நீங்க மிரளுவீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஸோ அதை வைத்து தான் ப்ரெடிக்ட் பண்ணேன் டெஃபினட்டா இசபெல்லா ஹூப்பர்ட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு. பட் ஓகே இல்ல அது ரொம்ப இதுவா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ வாட் இன் இஸ் வே. பட் எமா ஸ்டோன் ஆக்டட் வெல், நான் இல்லைன்னு சொல்லல. பட் கம்பேர் டு இசபெல்லா ஹூப்பர்ட் இஸ் டாப் ஆஃப் த நாட்ச் உண்மையா சொல்லணும்னா. ஓகே, தட்ஸ் த ஹோட் தட்ஸ் தேர் திங். ஓகே, நவ் நெக்ஸ்ட் எஸ் திஸ் ஆர் தி 9 things I have been predictions என்னோட வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருந்தது. பிஃபோர் த அப்சல்யூட் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து இந்த வருஷம் பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிமுக்கு 5 படங்கள் நாமினியா இருக்கு. தியோடர் உஷோவ், பாரோ டைம், பியர் சீடர் அண்ட் சிகரெட்ஸ், பியல் அண்ட் பிப்பர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த அவார்டு வாங்கி பிப்பர் தான் ஃபார் ஹாலன் பெரிலோ அண்ட் மார்க் ஜான்செல்மியா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்கர் நாமினி அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் எதுன்னு பாத்தீங்கன்னா 5 படங்கள் நாமினி. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூமிஸ், அதுக்கப்புறம் 4.1 மைல்ஸ், அதுக்கப்புறம் ஜோயஸ் வைலன், அதுக்கப்புறம் வெஷானி மை ஹோம்லேண்ட், அதுக்கப்புறம் த ஒயிட் எல்மெட்ஸ். இதுல வின் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் எல்மெட்ஸ் ஃபார் ஒர்லாண்டோ ஒன் ஐன்ஸ்டெல் அண்ட் ஜோஹானா நோடஸ்கேர். ஸோ இவங்க செகண்ட் டைம் நாமினியா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெனிமேஸ் இன்டர்வென்ஸ், லவ் ஃபெமன் ஹெல்டி ஜெவே, சைலண்ட் நைட்ஸ், சிங், டைம் கோட். பட் இதுல வந்து அவார்டு வாங்கியிருக்கிறது சிங் திரைப்படத்திற்காக கிறிஸ்டாப் டேயாக், ஹானா ஹுஜ்ரதே. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் நாமினி, ஃபர்ஸ்ட் டைம் வின். ஸோ நான் ஃபைனலி என்னோட அப்சல்யூட் ப்ரெடிக்ஷன் இது வாங்கியே தீரும், இதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்லதுல என்ன படங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். யா, சவுண்ட் எடிட்டிங் ஃபார் அரைவல் இந்த படத்துக்கு வாய்ப்பு அதிகம் நான் சொன்னேன். அதே மாதிரி அரைவல் இந்த படத்துக்கு அவார்டு வாங்கியிருக்கு. மை சாய்ஸ் இதுதான் சொன்னேன். சவுண்ட் எடிட்டிங்க்கு அரைவலுக்கு சில்வியா பெலேமாருக்கு அவார்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாமினி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வின் ஃபார் ஹிம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன். அதுல நான் சொல்லியிருந்தேன் 3 படம் சொல்லியிருந்தேன், லா லா லேண்ட், அரைவல், ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் அண்ட் வேர் டு ஃபைண்ட். பட் லா லா லேண்டுக்கு தான் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அதே லா லா லேண்ட் தான் வின் பண்ணிருக்கு ப்ரொடக்ஷன் டிசைன்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்கர் நாமினி ஆயிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வின் ஃபார் டேவிட் வாஸ்கோ அண்ட் சாண்டி ரெனால்ட்ஸ். அதே மாதிரி ஒரிஜினல் சாங்குக்கும் நான் சொன்னேன் சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார் லா லா லேண்ட் போயே தீரும் என்று சொன்னேன்.
அதே மாதிரி அதை தவிர்த்து How Far I Will Go ஆடிஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா பட் சிட்டி ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு தான் முதல் வாய்ப்பு, அதுதான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் சொன்ன. அதே மாதிரி லாலா லேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் ஜஸ்டின் ஹர்விட்ஸ், பென்ஜே பெஸ்கோ, ஜஸ்டின் பால் 2 nominee and 1 win for same year for ஜஸ்டின் ஹர்விட்ஸ். அவர் 2 வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். மியூசிக், அதுவும் நான் சொன்னேன் லாலா லேண்டுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சொல்லிட்டு. அதே மாதிரி ஜஸ்டின் ஹர்விட்ஸ் லாலா லேண்டுக்காக வாங்கியிருக்கார். இஸ் a third time nominee for this and first time winning மியூசிக்காக ஜஸ்டின் ஹர்விட்ஸ். ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் கண்ணு முடி 96%, 95%, நீ 99 கூட சொல்லலாம். சேல்ஸ்மேன் தான் அடிச்சே திரும்பணும்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் ஆஃப் மைண்ட், இல்லைன்னா டோனி எட்மன் சொன்னேன். பட் சேல்ஸ்மேன் தான் இந்த வாட்டி வந்து அவார்டு வாங்கியிருக்கு பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிமுக்கு. என்னோட அப்சல்யூட் ப்ரெடிக்ஷன் கூட ஃபார் அஸ்கார் ஃபார் ஈரான் நாட்டு திரைப்படம். ஃபிலிம் எடிட்டிங் நான் அடிச்சு சொன்னேன் ஆக்ஸ்கார் ரிட்ஜுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சொன்னேன். அதே மாதிரி இந்த வாட்டி ஆக்ஸ்கார் ரிட்ஜுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக்கப்பட்டிருக்கு. ஸோ செகண்ட் நாமினி ஃபார் ஜான் கில்பர்ட், ஃபர்ஸ்ட் வின் ஃபார் ஜான் கில்பர்ட் எடிட்டிங்காக. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபெல்லோஷிப் ஆஃப் த ரிங், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபெல்லோஷிப் ஆஃப் த ரிங்க்கு வந்து எடிட் பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல் டெஃபினட்டா வயலோ டேவிஸ்க்கு மிக அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வயலோ டேவிஸ் ஃபார் ஃபென்சர்ஸ்க்கு அவார்டு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ தட் இஸ் த ப்ரெடிக்ஷன். அதை தவிர்த்து இல்லைன்னா மெக்கல் வில்லியம்ஸ் மான்செஸ்டர் பை ஜெர்சி, நிக்கோல் கிட்மன் ஃபார் லயன் சொல்லியிருந்தேன். பட் நான் ப்ரெடிக்ட் பண்ணது போலவே வயலோ டேவிஸ் ஃபென்சர்ஸ்க்கு அவார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது பெஸ்ட் ஆக்டர் இன் அ லீடிங் ரோல் அப்படி சொல்லும் போது கேசி அஃப்லெக் ஃபார் மான்செஸ்டர் பை தி சீ டெஃபினட்டா சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சொன்னேன். அது கேட்டார் போலவே மான்செஸ்டர் பை தி சீ திரைப்படத்திற்காக கேசி அஃப்லெக் சிறந்த நடிகருக்கான அவார்டை தட்டி சென்றார். அவர் செகண்ட் நாமினி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ்கர். வயலோ டேவிஸ்க்கு செகண்ட் நாமினி, ஃபர்ஸ்ட் ஆஸ்கர். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப குழப்பமாவே இருந்துன்னு சொன்னேன். எந்த படம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. தட் இஸ் சான்ஸ் ஃபார் மூன்லைட், ஆக்ஸ்கார் ரிட்ஜ், மான்செஸ்டர் பை தி சீ, லாலா லேண்ட், அரைவல். எனக்கு ரொம்ப பயம், மேபி லாலா லேண்டுக்கு போய் வாய்ப்புகள் இருக்கலாம், எது வேணா நடக்கலாம்ன்றது. ஒரு மான்செஸ்டர் பை சீ கூட போகலாம், ஆக்ஸ்கார் ரிட்ஜுக்கும் போகலாம் அப்படின்னு நினைச்சது. லாலா லேண்ட் இல்லைன்னா ஆக்ஸ்கார் ரிட்ஜுக்கு தான் போகும்னு நினைச்சேன். மூன்லைட் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் நான் மனசு தொட்டு சொன்னது மூன்லைட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் பார்த்த திரைப்படங்கள்லயே மூன்லைட் தான் வந்து ரொம்ப வந்து என்னை வந்து இந்த பார்த்து ரொம்ப என்னை கவர்ந்த திரைப்படம் அப்படின்னு இதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொன்னேன். அதே மாதிரி மூன்லைட்டுக்கு தான் கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் லாலா லேண்ட் சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் தட் அங்கே நடந்த சில குளறுபடிகளால் அப்புறம் இட்ஸ் ஃபார் மூன்லைட் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுல. ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் முக்கியமாக எதுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தப்பானாலும் சரியானாலும் சரி ஒரு பெஸ்ட் பிக்சரை நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரியலி ஐ ஃபீல் ப்ரௌட் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், நான் பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் அந்த ஆஸ்கர் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் வின்னர்ஸ் ஆஃப் 2017. மறுபடியும் அதுக்கு முன்னாடி இந்த குளறுபடியானது வந்து இட்ஸ் இது வந்து நடக்கக்கூடாது அந்த பெஸ்ட் பிக்சருக்கு வந்து. ஸோ அது நடந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம வாயில சொல்லலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சம்வாட் மிஸ்டேக் ஹேப்பன் அப்படின்னு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ எனிவே வி ஜஸ்ட் லிவ் தட். அதை தவிர்த்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் மூன்லைட்டுக்கு அவார்டு கிடைச்சது தான் மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். இதை நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்காக கிடையாது, அந்த திரைப்படத்துக்கு அவார்டு கொடுத்தே ஆக வேண்டிய அது மாதிரி ஒரு திரைப்படமாக தான் மூன்லைட் அமைந்திருந்தது. நீங்கள் மூன்லைட் இந்த ஊரில் வந்துட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு தியேட்டரில் மட்டும் ஸ்க்ரீன் பண்ணாங்க, பிவிஆர் அப்புறம் போயிடுச்சு. பட் என்னோட சிடி கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி மூன்லைட் பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. லாலா லேண்ட், ஆக்ஸ்கார் ரிட்ஜ் இதெல்லாம் தவிர்த்து மூன்லைட் ஒரு சிறந்த படத்துக்கு தான் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மறுபடியும் அடுத்த களம் வேர்ல்ட் மூவிஸை ஸ்க்ரீன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வருவேன். ஸோ லெட்ஸ் சீ இன் அனதர் வீடியோ. நன்றி, வணக்கம்.